ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வெளியில போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வெளியில போறேன். பிகாஸ் நம்ம எதனால அப்படின்னா 50 days லாக்டவுன்ல இருந்தாச்சு. எனக்கு அதுவும் எங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, வெளியில போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவையில்லாம போகக்கூடாது. ஆனா நான் இப்போ ஒரு காரியத்துக்காக தான் போறேன். எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றாலம், ஓல்டு குற்றாலம் இருக்குல்ல, அங்கதான் போறோம். நம்ம ஆல்ரெடி குற்றாலத்துக்குள்ள vlog நான் ஒன்று போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சரௌண்டிங்கில் எவ்வளோ காற்றடிக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பாருங்க. Gotta focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell, keep your head down, find what you love and excel, yeah. Push and pull and repel any hate, go create what you want, feel compelled, yeah. And once you finally get a taste of the race, you'll never look back once you felt that. Don't let somebody take your time and your worth, just focus on yourself first. போகாம இருந்தா எப்படி? கண்டிப்பா வெளியில போறோம். அப்படி நம்ம சும்மா சுத்தி பார்த்துட்டு அப்படி பார்டர் புரோட்டா கடை எதுவும் இருக்கா, கடை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு நம்ம வரலாம். வாங்க போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க போலாம். லைட்டா வெயில் அடிக்கி, சாரல்லாம் எதுவும் இல்லை. பட் ட்ரைவ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல காத்து அடிக்கி. போயிட்டு இருக்கிற போற வழியில ஒரு ஐயாவை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா நான் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குற்றாலம் ஒன் டைம் ட்ரிப் போனோம்ல, அப்பவும் அந்த ஐயாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் எப்போ பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது டாஸ்மார்க் பரிதாபங்கள் எடுத்தோம்ல, அந்த டைம் ஒரு டைம் பார்த்தேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்கல. நான் கரெக்டாக போய் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு, யாருக்கோ பொருள் கொடுத்துட்டு, அங்கே இருக்கிற மக்களுக்கு பொருள் ஏதோ கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவர் என்ன கொடுக்காருன்னுலாம் தெரியல, அவர் யாருங்கிறதும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஏரியா சைடும் கூட அவர் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஐயா யாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த ஐயா அங்கே நிற்கிறத நான் பார்த்துட்டேன். அப்படி போயிட்டு நைஸாக ஒரு ஓரமாக இருந்து அவரை பார்த்துட்டு அவர் என்ன கொடுக்குறாருன்னு மட்டும் பார்த்துட்டு, அவங்க முன்னாடி நம்ம இதை எதுவுமே நம்ம கேட்க போகிறதில்ல. அந்த ஐயாவை தனியாக கூப்பிட்டு தான் நம்ம பேச போகிறோம். அவங்க மனசு கஷ்டப்படும். அவங்க முன்னாடி நம்ம எதுவுமே கேட்க போகிறதில்ல. அங்கே பார்த்துட்டு நான் ஐயாவை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். ஐயா வணக்கங்கய்யா. நான் உங்களை வந்து ஒரு 2-3 நாளாக பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து எங்கள் ஏரியா சைடும் நீங்கள் வந்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாள் பார்த்தேன் நான் உங்களை அங்கங்கே கொடுத்துட்ருக்கிற மாதிரி. என்ன கொடுத்துட்ருக்கீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்னதாக சொல்லிடுங்க ஐயா. ஃபஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லிடுங்க ஐயா. வந்து பாஸ்டர் ஜெபராஜ், நன்னகரம் மினிஸ்டர் அருணாச்சலம் அவருடைய வீட்டு பக்கத்தில் நம்ம சர்ச் பாஸ்டர். இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற வீடுகளை, கஷ்டப்பட்ட ஜனங்களை பார்த்து, ரொம்ப முடியாமல், இது வசதி இல்லாமல் நோயாளிகள் அவங்களாம் பார்த்து
கஷ்டப்பட்டவங்களுக்காக அவங்களுக்கு அரிசி காய்கறிகள் உதவி செய்கிறேன் சபையின் சார்பாக. நீங்கள் இந்த நேரத்தில் தான் உதவி செய்கிறீங்களா இல்லை மற்ற நேரத்தில் எப்பவும் உதவி செய்வீங்களா? பிப்ரவரி மாதத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த ஏரியாவுக்குள்ளே எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ இந்த நேரத்தில் மட்டும்தான் செய்கிறீங்க இல்லை யூஸ்வலாகவே நீங்கள் எப்போவுமே பண்ணுவீங்களா? இந்த நேரம் நம்ம செய்கிறோம். ஆமாம். மினிமம் இப்போ நீங்கள் எத்தனை குடும்பத்துக்கு பண்ணியிருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு 250 to 300 குடும்பங்கள் இருக்கும். ஆனால் நான் எதுவும் வீடியோ எதுவும் எடுத்து போடலை. ஐயா, இப்போ நீங்கள் பாஸ்டர்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லை மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அது கிறிஸ்தவங்கள் யாருனாலும் சரி, அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு மனிதன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நல்லதுங்க ஐயா, உங்கள் மனசுபடியே நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. சரியா, நாங்கள் கிளம்புறோம் ஐயா. நாங்கள் இப்போ இந்த குற்றாலம் சும்மா சுற்றி பார்க்கணுன்னு வந்தோம். உங்களை நான் 2-3 டைம் பார்த்ததுனால உங்களை நிப்பாட்டி நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால வந்து நின்று பேசுகிறேன். தேங்க்யூ ஐயா. சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் 2-3 நாள் நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஐயாவை நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு கூட டக்குன்னு அவங்க பார்த்தோன்னே எனக்கு தெரியல, தோணலை. ஏதோ வந்ததெல்லாம் கேட்டுட்டேன். அந்த ஐயா பார்த்த சந்தோஷத்துல நான் அப்படியே டேன் பண்ணி திரும்ப நான் செங்கோட்டை போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே பழைய குற்றாலத்தில் வந்து தண்ணி வரல. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்டேன் தண்ணி அந்தளவுக்கு, ஏன்னா 2 நாளில் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு, மழை பெய்யலை, அதனால தண்ணி வரல. இப்போ நான் இன்னொரு டைம் கண்டிப்பாக தண்ணி வரும்போது நான் பழைய குற்றாலம் போயிட்டு உங்களுக்கு எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு செங்கோட்டை போகலான்னு முடிவு பண்ணி செங்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். பாருங்க, இது குற்றாலம் ரோடு. ஒரு 50% ஆஃப் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 50% ஓப்பன் பண்ணல. சின்ன சின்ன கடையிலையும் பாதி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பாதி கடை ஓப்பன் பண்ணலை. ரெஸ்டாரண்ட்டு, காட்டேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லை, அது எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. மக்கள் வந்து கொஞ்சம் பேர் வராங்க, ஆனால் ரொம்ப ஒன்றும் ரஷ்ஷாக இல்லை, மீடியமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து குற்றாலம் சீசன் வந்து இன்னும் கண்டிப்பாக ஒரு 3 months கிட்ட இருக்கும். நீங்கள் வரணுன்ட்டு அப்போ பிளான் பண்ணும்போது நீங்கள் ஒன் டைம் சீசன் எப்படி இருக்குது, தண்ணி வருதா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸு நியூஸில் சொன்னாலும் அது கரெக்டாக இருக்குமா என்னங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நம்ம டீமில் இருந்து உங்களுக்கு உடனே ஒரு 1/2 an hourக்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை மெசேஜ் பண்ணி வரும். All I want